Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi தான் எஸ் நேற்று பெஸ்ட் மேட்ச் ஆஃப் பிகேஎல் ஹிஸ்ட்ரி சொல்லலாம். புனரி பல்தன் வாஸ் டபங் டெல்லி. அது டை ஆனதுக்கு மட்டும் இல்லை, டை பிரேக்கர்லேயே டை ஆகி கோல்டன் ரைடு ஃபஸ்ட் டைம் பிகேஎல் ஹிஸ்ட்ரியில். அதில் போய் ஆஷு மாலிக் 2 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அது ஆல்ரெடி நாங்கள் மேட்சோட ரிவ்யூவும் போட்டாச்சு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஸ்லாம் இனாம்தார் என்ன சொன்னார், கோச் அஜய் தாப் வீடியோ போட்டாச்சு. மேட்ச் ரிவ்யூ போட்டோம். எல்லோரும் நிறைய பேர் பார்த்தீங்க. பார்க்காதவங்கள போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. மற்ற மேட்சை நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், நிறைய பேர் கேட்டாங்க சார் அஜய் தாக்கூர் அவர் சேனலில் ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, சச்சின் போட்டுருக்காரு, என்னென்னு கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கன்னு. சரி, அரைஞ்சி பார்த்துட்டு வந்தேன். எஸ், அண்ட் நேற்று நடந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைடில் ஜெயிச்சது ஒன்று. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் அஜய் தாக்கூர், டாஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ அதே அஸ்லம் ரைடு எடுத்து அவர் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது பியூர்லி லக் பேசிஸ் தான். அவங்க தோக்கலை அந்த மேட்சை. ஸ்டார்டிங்கில் சரி 28-28, டை பிரேக்லேயும் 5-5. இவங்க ஒரு ரைடு எடுத்தாங்க, எங்களுக்கு ரைடு எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, ஏன்னா ரூல் அந்த மாதிரி வி கான் பிளேம்னாரு. ஆஷு மாலிக் 10 பாயிண்ட்டும் அஸ்லாம் இனாம்தார் 6 பாயிண்ட் எடுத்தாங்க, 2 கேப்டன். மோர் டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ தான் மதராசி படம் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம், சிவகார்த்திகன் அதோட ரிவ்யூ போட்டிருக்கேன். பாலா ஸ்பீக்ஸ் என்னோட என்டர்டெயின்மெண்ட் சேனலில் போய் பிடிக்குதோ இல்லையா எனக்கு போய் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க. ரைட், அண்ட் அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்ன வந்து சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார் இவ்வளோக்கும். எனிவே அந்த 30 செகண்டு லாஸ்ட்டு 40 நிமிஷத்தில் மிஸ் பண்ணார் இல்லையா, அதனால தான் மேட்ச் டைக்கு போச்சு. இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரு பாயிண்டில். அந்த ரைடு வந்து போனஸா இல்லையா, இல்லை லீகல் ரைடு இல்லையா, இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் போகுது. அது போயிட்டு இருக்கட்டும். எண்ட் ஆஃப் த டே அது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டார் அவர், அதனால் டை ஆச்சு. ரைட், இப்போ அஜய் தாக்கூரோட சேனலில் தான் ஒரு வீடியோ வந்திருக்கு. அண்ட் अजय தாக்கூருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். अजय தாக்கூர் சார், थैंक यू सो मच फॉर ऑल योर कंट्रीब्यूशन टू कबड्डी एंड मुझे आपका मुस्कुराहट बहुत अच्छा लगता है. हाँ, स्पेशली जब असलम ने कहा मैं कोच को कूल रखता हूँ, யூனோ. ரைட், என்ன சொன்னேன்னா அஜய் தாக்கூரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு சொல்கிறத. அவர் போன மேட்சில் मैं கூல் ரக்தா ஹூன்னாரு அஸ்லாம் இனாம்தார் கோச்சை. அப்போ ஒரு சிரிப்பார், தமிழில் போட்டிருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை மாதிரி. Anyway, and thank you so much and continue your good work as a coach, Ajay Thakur Saab. Right, விஷயத்துக்கு போகலாம். இப்போ வந்து சச்சின் தன்வரும் விஷால் பரத்வாஜ் வந்தாங்க. விஷால் பரத்வாஜ் தான் கேட்டார். அப்புறம் விஷால் பரத்வாஜ் சொன்னார் அமர் அசாத் அபி ஹே சச்சின் நர்வால். கிண்டலும் சிரிப்பா. அவர் சச்சின் தன்வர் வேணும் நர்வால் சேர்த்துக்கிறார், பர்தீப் நர்வால் மாதிரி. ஒரே சிரிப்பு அவருக்கு. சச்சின் சொன்னார் மேரா சாத் விஷால் பரத்வாஜ் ஃப்ரம் ஹிமாச்சல் அப்படின்னாரு. ஹிமாச்சல் வந்திருக்காருன்னு. அண்டு அவரே சோகமாக தான் உட்காந்துருக்காரு பாவம். இன்றைக்கி எடுத்த வீடியோ நினைக்கிறேன், மேட்ச் நேற்று முடிஞ்சு அது சொல்கிறாங்க நேற்றுன்னு. அண்ட் அப்புறம் கேட்டார் விஷால், அப்புறம் நேற்று மேட்ச்சை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறேன் நீ ஃபேன்ஸுக்குன்னு. சச்சின் சொன்னார், ஃபேன்ஸை நீங்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம், சின்ன சின்ன தவறுகள்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. அப்புறம் விஷால் கேட்டார், நேற்று பண்ண மிஸ்டேக்கை பற்றி என்ன சொல்ல விரும்புகிற சொல்லு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். சச்சின் சொன்னால் மே உஸ்க்கு பூல்னா சாதோன்னா, அதை மறக்க நினைக்கிறேன், அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்னாரு. வரும் மேட்ச்சில் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஜய் சாப் வந்துட்டார். அஜய் சார் கோச், ये चीज़ को मैं यही एंड करना चाहता हूँன்னாரு. சச்சின் பூல்னா சாத்தா லேக்கின் நாம் உசே பூல்னே नहीं देंगे சிரிச்சிட்டே சொன்னார். தமாஷா கோச் வந்தார். என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்த சச்சின் மறக்கணும்னு நினைக்கிறாரு, நாங்கள் மறக்க விட மாட்டோமே அப்படின்னு தமாஷா சொன்னார். நல்லா இருந்தது. அண்ட் இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம்னாரு. இவர் செஞ்ச வேலையை அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு தட்டி கொடுத்துட்டு போனார். ஓகே, கண்டினியூன்ட்டு போயிட்டார். அதுக்கும் சச்சின் தானே ஒரு பதில் சொன்னார், அது என்னன்னு பார்த்துலாம். சச்சின் சொன்னார், அஜய் சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் எங்கள் எல்லாரையும். இந்த மாதிரி சொட்டி மோட்டி கல்த்தியும், அதான் சின்ன சின்ன தவறுகள்லாம் நடக்கிறது உண்டு. கோய் பாத் நஹி பேட்டா, கேமே சப் பார்ட் ஆஃப் த கேமு, கல்த்தி நஹி கரோகே சீக்கோகே கப் அப்படின்னாரு. அதாவது ஒன்றும் கவலைப்படாத, பேட்டானா சன், நம்ம எப்படி செல்லமா பையனேன்ற மாதிரி கவலைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு தான், பார்ட் ஆஃப் த கேமு. இந்த மாதிரி தவறு பண்ணால் தான் கற்றுப்போம் நம்ம நிறையா, நீ அப்போ தான் கற்றுப்பாங்க எல்லோரும், மிஸ்டேக்ஸில் தான் லேர்ன் பண்ண முடியும், யூ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் சொன்னார். சந்தோஷமாக தான் அவர் சொன்னது அப்படின்னாரு. அப்புறம் விஷால் கேட்டார், இது வரப்போகிற மேட்செல்லாம் நல்லா விளையாடுவில்ல அப்படின்னு கேட்டார் அவர் விஷால். அவர் சொன்னார், அப்வியஸ்லி, இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுறாரு சச்சின், அப்வியஸ்லி அச்சா கேளுங்க நான் உடனே விஷால் சொன்னால் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன், இங்கிலீஷில் சொல்லுன்னாரு. இங்கிலீஷில் உடனே சச்சின் சொன்னார், எவ்ரி மேட்ச் எவ்ரி டைம் எவ்ரி செகண்ட் எவ்ரி டே மேட்சாக வருங்க, நான் நல்லா பண்ணுவேன்னாரு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த விஷால் இன்டர்வியூ எடுத்தார்ல, ஃபுல் மேட்ச்சில் அவர் ஒரு பாயிண்ட் தான், நிறைய பாயிண்ட் எடுத்து கௌரவ் கத்திரி எல்லாமே பேசாமல் இருக்காரு. இவர் ரொம்ப நல்லா விளையாண்ட மாதிரி. அந்த நிலைமைக்கு ஏன் போச்சுன்னு எனக்கு தெரியல. லீடில் தான் இருந்தாங்க அவங்க. ரிவ்யூ பாருங்கள், அதில் நிறைய சொல்லியிருக்கேன். எனவே ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் அவங்க சொன்னது. தமிழ் உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டேன். உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள். ஒரு நடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.